சாதிப்பது பெரும் கஷ்டங்கள் ஏதும் இல்லை. ஆனால் சாதிப்பதை யாரும் ஒருவர் நமக்கு சுற்றி காட்டுவது தெரியவில்லை. கண்கள் தோன்றிய காட்சிகள் மட்டும் நமக்கு கனவானது. ஆனால் இந்த கனவில் இதயத்தில் ஒரு வழி வந்து உறவானது. அந்த உறவு என்னை பின்தொடர்ந்து சென்று தேடிக்கொண்டே போகிறது. ஆனால் அழிந்து போகும் இளமைக்கு ஆசை வந்தது. ஆனால் அந்த ஆசையைத்தான் என் உள்ளத்தில் குடிகொண்டு அவளை சுற்றி 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 என் உயிரும் போனது. உணர்வு என்று உயிர் பசி என்னை அழித்தது. அதை உணராமல் நான் தூக்கத்தை இழந்தது. பசியும் பிணியும் எனக்குள் நானே எடுத்துக்கொண்டு தன்னையே செதுக்கி நான் யாரென்று தெரியாமல் உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த நாள் நரகமானது. நான் என்னை எப்போ உணர்வது என்று ஞானி என்று ஒரு பொருள் வந்த பிறகுதான் நான் என்னை தேற்றிக்கொள்ள போது என் இளமை என்னிடம் இல்லை என்று தெரிந்துவிட்டது. காலம் எழுத்தாக எழுதவில்லை. ஏனால் கல்வி என்றும் பாடம் படிக்கவில்லை. பாடங்களையும் படிக்க எனக்கு திறமை இருந்தாலும் அழகின்ற மங்கைக்குள் அடக்கமாகனால் நான் அழிவற்ற மனிதனாக வாழ முடியவில்லை. அதனால் என் அழிவை என்னால் தேற்றிக்கொண்டு மேலும் வர முடியாமல் தண்ணிக்குள் தத்தளிக்கும் மீனு போல் நான் தவழ்ந்து கொண்டே இருந்தேன். தரையில் குதித்து துள்ளி விளையாட எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் உயிர் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று துடித்தேன். கஷ்டம் என்று ஒரு எனக்கு கண்டதால் அப்போ என் வலியை நான் கண்டேன். மரணம் வந்தால் பரவாயில்லை என்று தெரிந்தது. இன்பம் வரும்போது மரணம் எனக்கு வேண்டாம் என்று இருந்தேன். துன்பம் வரும்போது இறைவா என்னை எடுத்துச் சொல்ல மாட்டியா என்று கேட்டேன். அந்த இறைவன்